Hey guys, welcome back to Eternal Engineering Solutions. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் டெவலப்மெண்ட் சீரிஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒர்க்னால அந்த சீரிஸ் கொஞ்ச நாள் எதுவுமே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த எபிசோட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் எப்படி கொண்டு வரது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டியையும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் பின் ப்ரிஃபர் பண்ணுறதை விட பீப்புள் இப்போ ஃபிங்கர் பிரிண்டை தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்டை எப்படி நம்ம ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம ஆப்பை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா எப்படி அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ராம்ப்ட் பண்ணி காமிச்சு நம்ம வெரிஃபை பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நியூ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நம்ம ஃபிங்கர் ஆத் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபிங்கர் ஆத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன். அண்ட் மினிமம் எஸ்டிக்கு ஓரியோ வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இப்போ இந்த கிரேடில் பில்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சில டிபெண்டன்சிஸ்லாம் நம்மளுக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சிஸை தான் நம்ம லைப்ரரியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜாவா தான் யூஸ் பண்ணுறதுனால கொடுத்துருக்கிற இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கிரேடில் போயிட்டு கிரேடில் போயிட்டு கீழே டிபெண்டன்சிஸ் இருக்கும். இந்த டிபெண்டன்சிஸில் இதை பேஸ்ட் பண்ணி சிங்க் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே மறுபடியும் கிரேடில் பில்ட் ஆகி அந்த டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நமக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டை தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இமேஜ் வச்சிடலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகிற மாதிரி ஒரு பிஎன்ஜி நம்ம செட் பண்ணிக்கலாம் இமேஜ் வியூவில். இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டனாக கூட வச்சுக்கலாம். பட்டன் வச்சுட்டு அதில் ஆன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி நம்ம கரெக்டான ஃபிங்கர் வச்ச உடனே வெரிஃபை ஆகி இன்னொரு பேஜ் இல்லாட்டி நம்ம ஒரு டோஸ்ட் மெசேஜ் வர்ற மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு டோஸ்ட் கீழே வெரிஃபைட் அப்படின்னு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம தப்பான இது வச்சோம், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம் அப்படின்னா அது நாட் ரெகக்னைஸ்ட்னு வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப ஜென்ரிக்காக சொல்கிறேன். உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ எல்லா கிரேட்லுமே இப்போ இதாகிடுச்சு, பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம யூஐ பார்ட்டை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவை நம்ம தூக்கிட்டு இதுக்கு பதிலாக ஒரு பட்டன் செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு பட்டன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டெக்ஸ்டையும் நம்ம தூக்கிடலாம். ஓகேவா? தூக்கிட்டு ஸோ நான் இதுக்குன்னு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜை நம்ம ட்ராவபிளில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த இமேஜ். அண்ட் தென் நம்ம இதில் எப்பயும் போல் பேக்ரவுண்ட் செட் பண்ணி அந்த இமேஜை மேப் பண்ணி விட்டுருலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது பேஜ் ஃபுல்லாத்துக்கும் இருக்குது. இது நம்ம மாற்றிக்கலாம். இது ஒரு விட்த் ஒரு 150 dp கொடுத்துக்குவோம். அண்ட் ஹைட் ஒரு 180 dp கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இது ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஓகே, பிடிஎன் அப்படிங்கிற ஐடியை கொடுத்துருக்கேன். ஓகே நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெத்தட்ஸ் இந்த கோடிங் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோங்கிறத ஜென்ரிக்காக சொல்கிறேன். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பயோமெட்ரிக் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஸ்கேன் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லும். அண்ட் இன்னொன்று அதாவது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயில்டு ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும்ல, ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ப்ராம்ப்டில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். லைக் அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், ஸ்கேன் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று, அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் யூசர் ஆத்தென்டிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் கேன்சல் என்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்துட்டு நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த 2த்தையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ப்ரைவேட் மெத்தட். ஸோ ப்ரைவேட் பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த androidx.biometricன்னு இருக்குல்ல, இதை தான் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஏபிஐ கம்மியாக இருக்கிற ஏபிஐ, அதாவது கம்மியாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸும் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ இது ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம். கெட் பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள தான் நம்ம எக்ஸிக்யூட்டர் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டர் ஈக்குவல்ஸ் கான்டெக்ஸ்ட் காம்பேட். ஸோ கான்டெக்ஸ்ட் காம்பேட் டாட் கெட் மெயின் எக்ஸிக்யூட்டர்னு இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, திஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம எக்ஸிக்யூட்டரை வந்து இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அண்ட் ஸோ நம்ம இப்போ எக்ஸிக்யூட்டரை டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் இதுலேயும் பார்த்தீங்க androidx.biometric தான் செலக்ட் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு டாட் ஆத்தென்டிகேஷன் கால்பேக்குன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து கால்பேக் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கால்பேக்கில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ஸ் நியூ கொடுத்துட்டு அதுவே வந்துட்டு காமிக்கும். அடுத்து டைப் பண்ணிங்கனாலே வரும். ஸோ இதை கொடுத்துக்கங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் ஓவர் ரைட் பண்ணுற மெத்தட் கேட்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஓவர் ரைட் மெத்தட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எரர், சக்சீட், அப்புறம் வந்துட்டு ஃபெயில்டு. ஸோ இந்த 3 கேஸஸ்க்குமே இருக்கும். ஸோ இது வழியாக வந்துட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகுறதெல்லாம் கரெக்டாக ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக டிடெக்ட் ஆகி சக்சீட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வெரிஃபைடுன்னு நம்ம வந்து ஒரு டோஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஓகே டோஸ்ட். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்பேக் இருக்குல்ல, ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம ஒரு செமிகாலன் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு எரர் காமிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்து பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் ஸ்பேஸ் பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் ஈக்குவல்ஸ் நியூ பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட். அதுக்குள்ள திஸ் கமா நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதையும் பாஸ் பண்ணதுக்குள்ள எக்ஸிக்யூட்டர் கமா நம்மளோட கால்பேக். ஓகேவா? இந்த 3த்தையும் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழெல்லாம் எரர் காமிச்சிது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே காமிக்கும் என்ன மாதிரியான எரர் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு பார்ட்டை வந்து முடிச்சிட்டோம், அதாவது ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? இந்த மெத்தடை கால் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராம்ப்டை ஆக்டிவேட் பண்ணி என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துடலாம். சரி, ஓகே.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டனுக்கு ஆன் கிளிக் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? பட்டன் ஓகே கொடுத்துட்டு, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பட்டன் ஈக்குவல்ஸ் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட், அதுக்கு பிடிஎன்னு வச்சுருக்கோம் ஐடி. ஸோ வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர், இதுக்குள்ளே நியூ வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் கரெக்டாக. நம்ம வந்து அந்த பட்டன் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் info ஈக்குவல்ஸ் நியூ பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் info டாட் பில்டர்னு இருக்குல்ல. ஸோ இதை கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு எரர் காமிக்கும். அதாவது நீங்கள் எப்படின்னா வெறும் பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட் info அப்படின்னு இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பில்டர் அப்படின்னு தனியாக டைப் பண்ணும்போது சம்டைம்ஸ் எரர் காமிக்கும். பிகாஸ் ஆஃப் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு எக்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்னு 2 இருக்குன்னு. ஸோ அது ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனாலும் வரும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு வர்ற ஆப்ஷனில் இந்த மாதிரி பில்டர் இருக்கிற ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வந்து நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் செட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ பண்ண போகிறோம். ஸோ செட் டைட்டில் அதில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்துட்டு யூசர் வெரிஃபிகேஷன் இஸ் required. ஓகே, அண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, செட் நெகட்டிவ் பட்டன் டெக்ஸ்ட் இது கேன்சல்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பில்ட். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இன்ஃபோ வந்து அதாவது ப்ராம்ப்ட் info வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, கெட் பயோமெட்ரிக் ப்ராம்ப்ட், அதில் டாட் ஆத்தென்டிகேட், இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணியிருந்த இந்த ப்ராம்ப்ட் info ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து கோடிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்பை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ ஆப் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்மளோட நம்மளோட பட்டன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பட்டன் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் அப்படிங்கிற டைட்டிலோட யூசர் வெரிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனோட நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராம்ப்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னும் ஃபிங்கர் எதுவுமே வைக்கலை. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டான ஃபிங்கர் வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு தப்பான ஃபிங்கர் வச்சேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இன்கேஸ் நான் கரெக்டான ஃபிங்கர் வச்சோன்னா வெரிஃபைடுன்னு வருது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து வேறு லெவல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இது கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் ப்ரொசீஜர் எல்லாமே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம வந்துட்டு இந்த ப்ராம்ப்டோட டெம்ப்ளேட், அதாவது அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து தனியாக செட் பண்ணுவோம். அண்ட் வந்து அது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தனியாக செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த மெத்தடை போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆத்தென்டிகேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த செட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ப்ராம்ப்ட் info அதை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் மேட்டர். இன்கேஸ் உங்களுக்கு வேறு பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் டோஸ்ட்டுன்னு போட்டிருக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இன்டென்ட் போட்டு வேறு ஆக்டிவிட்டிக்கு போய்க்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ராம்ப்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆப் டெவலப் பண்ண அதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கலான்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் நாங்கள் வந்து கமெண்ட்ஸையும் பார்க்கல, இல்லை ரொம்ப பர்சனலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டு இருப்பீங்க. எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் வந்து அதை டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் guys. அது வரைக்கும் டாட்டா, பை.